A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 23 verses 9 to 11. ஸோ Proverbs 23வது அதிகாரம் அதில் 9லேருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமன் ரெண்டு வார்னிங் எச்சரிக்கை தரார். ஸோ ஃபர்ஸ்ட் வார்னிங் இஸ் நம்மளோட வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, சில பேர் செவியில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆன் someone who mocks truth or someone who ignores truth. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, வீக்காக இருக்கவங்களோ இல்லை கீழே இருக்கவங்களோ இல்லை கஷ்டப்படுறவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ we should not exploit the weak because God is someone who defends the man. As image bearers of God we should also defend them. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 10 which says, do not move an ancient boundary or encroach on the fields of the fatherless. அப்படி சொல்கிறேன், Proverbs 23 verse 10. Do not move an ancient boundary or encroach on the fields of the fatherless. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, நம்ம பவுண்ட்ரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ வாட் டு ஐ மீன் பை பவுண்ட்ரிஸ்? ஸோ இந்த வசனத்துலேயே சொன்ன மாதிரி ஏன்ஷியன்ட் பவுண்ட்ரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த காலத்தில் பவுண்ட்ரிஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு மார்க் மாதிரி அந்த காலத்தில். ஸோ சாலமன் இருந்த டைமில் இஸ்ரேல் என்னென்னா, ஒரு கல்லை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியை மார்க் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் இருக்கிற இடத்துல அவங்க என்ன கல்லை மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, கல்லை மூவ் பண்ணால் அவங்க ஏரியாவும் பெருசாகிடும், அவங்களுக்கு இருக்கிற நிலமும் பெருசாகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. ஸோ இங்கே சாலமன் சொல்கிற பவுண்ட்ரி இஸ் வெரி சிமிலர் டு திஸ், வேர் என்ன மீன் பண்ணுறான்னா, ஒன்று லேண்டை திருடுறது, இல்லைனா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லைனா என்ன பண்ணுறது, ஒருத்தங்களோட அட்வான்டேஜ் எடுக்கிறது, டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் சம்மன் எல்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆட்களை கூட்டிகிட்டு போய் அவங்க பலத்தை காட்டிட்டு, இவங்கெல்லாம் ஆள் அவ்வளோ பலம் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, கல்லை நவுத்திட்டு இடத்த ஏமாற்றி வாங்குவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஸ்டீலிங் பவுண்ட்ரிஸ். ஸோ அதே மாதிரி அது அந்த காலத்தில் சாலமன் அவங்களுக்கு சொன்னது. இப்போ நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? சிமிலர்லி டு அஸ், ஹவ் இட் அப்ளைஸ் டு அஸ் இஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் த வீக். நம்ம காலத்துலேயும் சில பேர் யார் இருக்காங்க, தேர் ஆர் வீக் பீப்புள், தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் பீன் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்கிட்ட அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தேர் ஆர் பீப்புள் இன் ஆர் டைம். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், வி ஷுட் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ், ஆஸ் இமேஜ் பேரர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், வி ஷுட் ஸ்டாண்ட் அப் அண்ட் ரைஸ் அவர் வாய்ஸ். அதான் முதல் திங். என்ன பண்ணணும், நம்ம அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ரைஸ் அப். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, செகண்ட் சாலமன் என்ன சொன்னார், திருப்பியும் நம்ம அட்வைஸ் கொடுக்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறார் சாலமன், டோன்ட் வேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ். உங்கள் வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆஸ் யுவர் டியூட்டி யூ ஹவ் செட் தெம் a certain number of times. கொஞ்சம் வாட்டி சொல்லிவிட்டு அவங்க கேட்குற மாதிரி இல்லைன்னா நம்ம வேறு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. we can only pray for them. நம்ம அவங்களுக்கு வெறும் ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இது ஓவராலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரோட்டில் போகும்போது எப்போவுமே என்ன இருக்கும், நடுவில் ஒரு பேரியர் இருக்கும். அந்த பேரியர் தான் எப்போவுமே என்ன பண்ணும், ஒரு சைடு போகிற வண்டிக்கும் இன்னொரு சைடு போகிற வண்டிக்கும் ஒரு ஸ்ப்ளிட்டு காட்டும். அது இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், எஸ்பெஷலி நைட்டில் என்ன ஆகும், அந்த லைட் வேறு இல்லைனா, டிவைடர் லைட் இல்லைனா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் வெஹிக்கிள்ஸ் டு மெயின்டைன் த சேம் லேன், எஸ்பெஷலி இருட்டான இடத்துல. அதே மாதிரி அந்த பவுண்ட்ரிஸ் தான் என்ன, ஆர் வேல்யூஸ், நம்ம கிறிஸ்டியன் வேல்யூஸ். வி ஷுட் ஸ்டாண்ட் அப். அந்த பவுண்ட்ரிஸ், அந்த ஸ்டாண்ட் அப் இல்லாமல் இருந்தால், when we don't stand up for what's right, when we don't stand up for justice, because as image bearers of Christ, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கே நம்ம எதிர்த்து நிற்கலன்னா, if you don't stand up for what's right, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ஏமாற்றிட்டாங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களா? இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு வேலையில் யாரோ ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி இடத்துல if you don't stand up, then Solomon is basically saying, முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன விஷயத்தையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இறுதியில் என்ன ஆகும், பெருசாக முடியும். ஸோ என்ன சொல்கிறார், இந்த மாதிரி சின்ன விஷயத்துலலாம் நம்ம விட்டுட்டா இறுதியில் என்ன வரும், ஒரு பெரிய 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 விஷயம் வரப்போது நம்ம நிற்க மாட்டோம். ஸோ ஒரு சின்ன கடையில் ஏமாற்றிட்டாங்க, இல்லை என் ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாற்றிட்டாங்க, நம்ம என்ன பண்ணோம், ஊருக்கு அதை பேசிட்டு விடாமல் வி ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் அவர் ஃப்ரெண்ட். நம்மளும் என்ன பண்ணோம், ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜஸ்டிஸ், பிகாஸ் நம்ம சைல்ட் ஆஃப் காட், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அண்ட் we should reflect God. நம்ம ஆண்டவர் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இஃப் our God is a just God, we should also reflect justice. நம்மளும் என்ன பண்ணும், கொஞ்சம் அவங்க கேட்கணும், நம்ம ஏன் பிரச்சனை இல்லைன்னு ஓரமாக நிற்காம as a friend, as someone who cares for them, we should also
ஸ்டாண்ட் அப் ஃபார் தம். அவங்களுக்கு நம்ம நிற்கணும். அவங்க நிற்க வீக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வித் கிரைஸ்ட் சின்னர்ஸ் வி ஷுட் ஆல்சோ ஸ்டாண்ட் அப் வித் தம் அண்ட் வி ஷுட் மேக் ஷோர் அந்த பவுண்ட்ரி வந்து தாண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம தான் அவங்களுக்கு நிற்கணும். நம்ம தான் அவங்களால பேச முடியல, நம்ம தான் பேசணும். ஸோ சாலமன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, டு நாட் எக்ஸ்ப்ளாய்ட் த வீக். வீக்காக இருக்கவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ண சொல்கிறார் செகண்டு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்ககிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜஸ்டிஸ். வி ஷுட் நாட் லெட் பீப்புள் கிராஸ் த பவுண்ட்ரிஸ். அடுத்து மூணாவது என்ன சொல்கிறார் இதில், சொல்லி சொல்லி சில பேர் கேட்காம இருந்தால், நம்ம அறிகுறிகளை கேட்காம இருந்தால், ஹெல்ப்பை வாங்காமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வி ஷுட் நாட் வேஸ்ட் ஆர் வேர்ட்ஸ். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.